இந்த மாதத்துடைய வாக்கு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்கு வசனமாக நம்ம வாசிக்க போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளியும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவாங்க. இந்த அருமையான காலையிலே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? இந்த காலங்களில் நம்முடைய தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலங்களை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகங்கள் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலம். அழ ஒரு காலம் இருந்தால் நகைக்க ஒரு காலம் உண்டு. நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு காலம் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காலத்தை கத்தனை இருக்கிறாரு, வைத்திருக்கிறார். கடந்த 3 மாதங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு எந்த ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமும் இல்லாம தோல்விகளுக்கு மேல தோல்வி, வறுமைக்கு மேல வறுமை, இல்லாத பற்றாக்குறைக்கு மேல பற்றாக்குறை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம கடந்து வந்திருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அவர் நம்முடைய காலங்களில் சமயங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலத்துல வசனத்தை விசுவாசிக்கலாம். எப்படிப்பட்ட காலத்தை கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் யாராவது ஒரு சத்தமா வாசிக்கலாமா? 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, எப்படிப்பட்ட காலத்துக்குள்ள எப்படிப்பட்ட சமயத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த போகிறார் என்று சொன்னால் நம்மை உயர்த்துகிற காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் எந்த ஒரு உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்காம இருந்தா இந்த நாளிலிருந்து நம்ம விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் என்னை உயர்த்துகிற காலங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க வெறும் இந்த புதிய மாதத்தை மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஒரு நியூ சீசன் அப்படின்னு சொன்னா அந்த சீசன் வந்து ஒரு துவக்கம் உண்டாகுது. இந்த நாளில இருந்து அந்த சீசன் உங்க வாழ்க்கையில அது ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காலத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் துவங்கி இருக்கிறார். அது என்ன காலம் அப்படின்னு சொன்னா நம்மை உயர்த்துகிற காலம். அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு உயர்வுமே நீங்க வேலை செய்கிற இடத்திலோ, நீங்க வசிக்கிற இடத்திலோ, குடும்பங்களிலோ நீங்க எதுவுமே நீங்க எந்த ஒரு உயர்வையும் நீங்க அடையாம இருந்தா இந்த நாளில இருந்து நீங்க எதிர்பாருங்க, கர்த்தர் என்னை உயர்வி காலத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னுடைய காலங்கள் எல்லாம் ஒருவேளை நான் விரும்பாத ஒரு நாட்களா இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது போல கர்த்தர் இந்த நாளில் வந்து என்னுடைய காலத்தை ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது போல இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஜெயமும் இல்லாம இருந்தா, எந்த ஒரு வெற்றியும் நம்ம அடையாம இருந்தா வேதம் சொல்லுறது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்திர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, அவர் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துவதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. வெற்றியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எந்த இடத்துல தோற்று போனோமோ, தோல்வியை சந்தித்தோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்த அவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆக இந்த காலங்களில் தைரியமா ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். நீங்க அந்த சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க ஆமென் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ப்ரொமோஷனுக்கான காலத்துக்குள்ள கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா. என்ன காரியங்களை தாமதமாகி கொண்டிருந்ததோ அதெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் உங்களை ஒரு சூழ்நிலை ஒரு கோட்டுக்குள்ள ஒரு வட்டத்திற்குள்ள அடைத்து வைத்திருந்ததோ அந்த வட்டத்தை எல்லாம் கர்த்தர் இன்றோடு கூட மாற்ற போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக சிறந்த இடங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சிறப்பான பங்கு எனக்கு உண்டு, நேர்த்தியான இடங்களிலே எனக்கு சுதந்திரம் கிடைக்க செய்து சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்ற வார்த்தையின்படியே இந்த புதிய காலத்துக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட சிறந்த பங்கை, சிறப்பான சுதந்திரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார்.
நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக நடத்த போகிறார். ஹalleluya. டிவைன் கனெக்ஷன் சொல்றோம். தெய்வீகமான சில கனெக்ஷன்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கனெக்ஷன்ஸ் மூலமாக இந்த புதிய காலங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் உங்களோட இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அதுதான் தேவவசனம் சொல்றது. கர்த்தர் எப்படி என்ன செய்கிறார்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். இந்த நாடுகளை விசுவாசிக்கணும். என்னுடைய காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றிவிட்டார். உங்க சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும். வார்த்தை என்ன சொல்றதோ அதான் உங்க வாழ்க்கை. ஹalleluya. ஆமென். வேதவசனம் ஒரு காரியத்தை சொன்னா அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹalleluya. நீங்க அதை மனப்பூர்வமா நம்புனீங்கன்னா அது இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகிடும். ஹalleluya. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நல்ல காலமே பிறக்காது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த சிந்தனைகள் எல்லாம் மாத்துங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய காலங்களே சமயங்களே மாற்றுகிறவரா இருக்கிறார். ஹalleluya. ஒரு உயர்வுக்கான காலத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. அடுத்ததாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, காலங்களே சமயங்களே மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, ராஜாக்களை தள்ளி அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹalleluya. இந்த காலங்களில் அந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சற்று கொஞ்சம் விளக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்துக்கு ஏற்ற ஒரு வாதவசனத்தை நம்ம இருக்கிறாரு எடுத்துருக்கோம். ராஜா எலெக்ஷன் வருது, அதனால ராஜாக்களை தள்ளி கட்டணம் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ஒரு ஆட்சியில ஒரு மாற்றம் இருந்தது, அப்போ தேவை அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருக்கிறீங்க. சரி, ஆனா நாம அப்படிப்பட்ட பொலிட்டிக்கல் ராஜாக்களை பற்றி நம்ம என்ன பண்ண போறதுல பார்க்க போறது. நான் அதை படிச்சோடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த வசனத்தை அப்பா அனுப்பின உடனே கரெக்டா ஏப்ரல் மாசத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தை நம்ம இருக்கிறாரு எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா வேதத்துல நான் ஒரு சில காரியங்கள் தியானிக்கும் போது இதுவரைக்கும் நான் இதுவரைக்கும் தியானிக்கிறாங்க அல்லது இவருக்கு படிக்கிறாத ஒரு கோணத்துல இந்த வார்த்தையை படிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய கற்று உதவி செய்கிறார். ஹalleluya. அதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்கிறதாக சொல்லுவோம். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். வேத சொல்லுறது கூட ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய விதத்துல அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னு சொன்னா நம் மேல அதிகாரம் செலுத்துகிறவர்கள். ராஜாக்கள் யாரு? அதிகாரம் செலுத்தும், அதாவது ஆளுகை செய்கிறவர். ராஜா அப்படின்னு சொன்னாலே ஒரு நாட்டையோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தையோ ஒரு பட்டணத்தையோ அவர் ஆளுகிறவர் அப்படின்னு இப்ப நம்முடைய தேசத்தை யார் ஆளுகை செய்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடி. நம்முடைய தமிழ்நாட்டை யார் ஆளுகை செய்கிறார்? முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா. இப்படி ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு பட்டணத்தையும் ஒரு ராஜா என்ன பண்றாங்க? ஆளுகை செய்கிறார். அது கூட ராஜாக்கள் என்று சொன்னாலே ஆளுகை செய்கிறவங்க அர்த்தம். அப்ப இந்த காலத்துல ஆண்டு ஏப்ரல் மாசத்துல நம்முடைய வாழ்க்கையில ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை என்னென்ன காரியங்களாம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த ஆளுகை செய்து கொண்டிருந்த காரியங்களை தள்ளி புதிய ராஜாக்களை புதிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர விரும்புகிறார். ஹalleluya. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தினாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? ஹalleluya. வசனம் சொல்றது பாருங்க, நீங்க எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, அடிமையா ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்க. அப்போ இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையா ஒப்பு கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணணும்னா நம்ம மேல அது ஆளுகை செய்யும். உங்களை எது அடிமைப்படுத்துதோ அதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கீழ்ப்படுவீங்க. வசனம் தான் சொல்லுது. அப்ப ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னா இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த காரியங்களை கர்த்தர் தள்ளிவிட போகிறார். ஹalleluya. ஒருவேளை நம்ம விட முடியாத சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கலாம், பாவமா இருக்கலாம். நமக்கு தெரியும் நம்மளால எதை விட முடியல அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட விட முடியாத சில காரியங்களை கர்த்தர் அதை இந்த காலங்களில் தள்ளிவிட போகிறார். ஹalleluya. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களை எது அடிமைப்படுத்துதோ அதுக்கு தான் நீங்க கீழ்ப்படுவீங்க. இந்த காலங்களில் கர்த்தர் அதை மாற்றும் பொழுது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் கர்த்தருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் கர்த்தர் நம்மை மாற்ற முன்னேறுவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென். சொல்றது போல ஒரு ராஜா எல்லா காரியத்தையும் கண்ட்ரோல் பண்றவரா, எல்லா காரியத்துக்கு மேல அதிகாரம் உடையவராக இருக்கிறார். இந்த காலங்களில் உங்களுக்கு உள்ள உங்களை நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. எது என்னை ரொம்ப அடிமைப்படுத்துது? எந்த ஒரு காரியம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுது? என் வாழ்க்கையில என்ன காரியம்லாம் உடனடியா என்னை ரியாக்ட் பண்ண வைக்குது, உடனடியா கோபப்பட வைக்குது,
உடனடியா அதுக்கு பதில் சொல்ல வைக்குது. எந்த ஒரு காரியம் எப்ப பார்த்தாலும் என்னுடைய சிந்தனையில ஓடிக்கொண்டே இருக்குது. ஏன்னா சிந்தனையில எது ஓடுதோ அதுதான் உங்களை ஆளுகை செய்து அர்த்தம். அடிக்கடி இந்த ஒரு விஷயம் என்னுடைய சிந்தையை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. அந்த எந்த காரியம் என்னை வந்து ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறதோ அப்படிப்பட்ட ராஜாக்களை கர்த்தர் இந்த காலங்களில் இந்த புதிய வாரத்தை தள்ளிவிட விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை பயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சிங்காசனத்துல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா பயம் என்கிற அந்த காரியம் உங்க சிங்காசனத்துக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை கோபம் என்கிற ஒரு காரியம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கோபம் அந்த சிங்காசனத்துக்கு மேல என்ன பண்ணுது உட்கார்ந்து இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம ஆளுகை செய்கிற ஒரு விதமான ராஜாக்கள். கோபமா இருந்தாலும் சரி, பயமா இருந்தாலும் சரி, அல்லது சில பேருக்கு வந்து மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய ஒப்பீனியனுக்காக அவங்க வாழ்வாங்க. இவங்க எனக்கு சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்காக பயந்து பயந்து என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு 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 வாழக்கூடிய ஒரு அடிமைத்தனம், அல்லது மற்றவங்க மேல அதிகாரம் செலுத்துறதுனால அவங்க அதிகாரத்துக்கு உள்ள நீங்க என்ன பண்ணிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை ராஜாக்களாக உங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்ததுன்னா கர்த்தர் இந்த காலங்களில் சொல்றார், அப்படிப்பட்ட ராஜாக்களை கர்த்தர் இந்த புதிய மாத்திரை தள்ளிவிட போகிறார். அல்லேலூயா. ஆமென். அதே வேளையில வேத வசனம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா, வேத வசனம் உங்களை ஆளுகை செய்தால் உங்கள் சிங்காசனத்துல யார் உட்கார்ந்து இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவராக தேவன் உட்கார்ந்து இருப்பார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவார் அவர் உங்களை ஆளுகை செய்ய தேவ வசனம் உங்களை ஆட்கொள்ள இந்த காலங்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அல்லேலூயா. உதாரணமாக பாருங்க, மத்திய 14ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல பேதுரு ஆண்டவரே நானும் உண்மை போல அந்த தண்ணீர்ல என்ன பண்ணணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப என்ன நடந்ததுன்னா, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அவன் தண்ணீர்ல நடக்க ஆரம்பிச்சான். எந்த அளவு ஆண்டவரை பார்த்து கொண்டிருந்தானோ எது அவனை ஆளுகை செய்ததுன்னா விசுவாசம் அவனை ஆளுகை செய்தது. ஆனா எப்போ அவன் அந்த கடலையும் காற்றையும் பார்த்தானோ உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சான், தண்ணீர்ல மூழ்க ஆரம்பிச்சான். அந்த பிரச்சனை, அந்த கடலை, அந்த ஸ்டீலுங்கிற அலையில அவன் பார்த்த உடனே அவனுடைய சிங்காசனத்துக்குள்ள எது குடி வந்து விட்டது அப்படின்னா பயம். அல்லேலூயா. பயம் ஒரு மனிதனுடைய சிங்காசனத்துக்குள்ள ஒரு குடி வந்து அந்த மனிதனை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய தண்ணீர்ல நடக்கிற மனுஷனா இருந்தாலும் அதே தண்ணீர்ல அந்த பயத்தால மூழ்கடிக்க முடியும். அல்லேலூயா. அவன் எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட பயத்துல அடிமைப்பட்டிருக்கிறான், அப்படிப்பட்ட பயத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சிலர்லாம் வந்து இந்த பயத்துக்காகவே மருத்துவமனைக்கு சென்று சில மருந்து மாத்திரை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாத காரியத்தை குறித்துலாம் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. நிறைய எதுக்கெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் கேட்கும்போது கேள்விப்படும் போது சிரிப்பா இருக்கும். சில சவுண்ட் எல்லாம் கேட்டா சிலர் என்ன பண்ணுவாங்களாம், பயப்படுவாங்க. ஒரு சில வார்த்தைகள் கேட்டா சிலர் என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இப்படி பயம் பல விதங்கள்ல மனிதர்களை ஆட்கொண்டு இருக்குது. இந்த காலத்தில் பேதுருடைய வாழ்க்கையில் அந்த பயம் ஆட்கொண்ட போது என்னதான் ஒரு அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவராக இயேசு அவனுக்கு முன்பாக இருந்தாலும் அவன் இயேசுவை பார்க்கிறதை விட்டு அவன் கண்களை எடுத்து அவன் சந்தித்துக் கொண்டு பிரச்சனையை பார்க்க ஆரம்பித்த போது அந்த அவனை யார் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா பயம் அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த ஏப்ரல் மாதத்துல எப்படிப்பட்ட பயம் உங்களை ஆளுகை செய்து கொண்டான், இது நடந்துருமோ, இது ஒருவேளை இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட உங்களை பயப்படுத்துகிற ஆளுகை செய்கிற ராஜாக்களை இந்த மாத்திரை கர்த்தர் அதை தள்ளிவிட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சில நேரங்களில் பாருங்க, இந்த ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளுகைக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம இஷ்டமா எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம மேல அதிகாரம் செலுத்துகிற பேர் என்னது, ராஜாக்கள். சிலர் வந்து நம்ம மேல பயங்கர அத்தாரிட்டியா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல இருந்ததுன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ராஜாக்களை இந்த மாதத்தில் தள்ளிவிட போகிறார். அல்லேலூயா. உதாரணமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் ஆளுநர் வசனமா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாக மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி
ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுதுன்னா, ஸ்திரீகள் எல்லாரும் ஆடி பாடுவது சவுலை பார்த்து சொன்னாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, ஆனால் தாவீது கொன்றதோ 14,000 என்று முறையா என்ன பண்ணாங்கன்னா பாடினார்கள். இந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்ததா? விசனமா இருந்தது. அதனால அவங்க மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 14,000 கொடுக்குறாங்க, எனக்கு எவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க? 6 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு குறைவா இருக்குது என்ன பண்றான் சொல்றான். அவனுடைய மைண்ட் தான் பாருங்க, அவன் எப்படி யோசிச்சுட்டு இருந்தான்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம சவுல் ராஜாவா இருக்கிறதுனால நம்ம மற்றவர்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவா நம்ம இங்க அமர்ந்திருக்கிற வேலையில இன்னொரு புதிய நபரை ஜனங்கள் வந்து அவனை ராஜாவா மாத்துறதுக்கு எல்லா தகுதியும் உடையவனா அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நாளும் ராஜாவா மாறிடக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் ராஜா, நான் தான் அவன் மேல ஆளுகை செய்வேன், என் ஜனங்கள் மேல நான் தான் ஆளுகை செய்வேன்னு சொல்லிட்டு என்னதான் இந்த சவுல் இந்த தாவீதை கர்த்தர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணி இருந்தாலும், இந்த சவுல் என்று சொல்லக்கூடிய ராஜா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜாவாய் மாறக்கூடாதபடிக்கு அவன் மேல அவன் என்ன பண்ணான்னா, அவன் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய ஆளுகையை செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆமென். இந்த தாவீது ராஜாவா மாறக்கூடாமல் இருந்ததுக்கு காரணம் யாரா இருந்தா அப்படின்னு சொன்னா சவுல். சவுல் உயிரோடு இருந்த வரைக்கும் அவனால் தாவீதால என்ன ஆக முடியல, ராஜாவா மாற முடியல. நான் சொல்றேன், இந்த காலங்களில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம், இந்த வசனத்துடைய முதல் பகுதி அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். எப்படிப்பட்ட காலம் சொல்லனா, சீசன் ஆஃப் ப்ரமோஷன், உயர்வின் காலத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உங்க உயர்வுக்கு விரோதமா எப்படிப்பட்ட சவுல்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட சவுல்களை ராஜாக்களை கர்த்தர் இந்த மாதத்துல தள்ளிவிட போகிறார். ஹல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட ஒரு சகோதரன் இருக்கிறதுனால சகோதரி இருக்கிறதுனால என் வேலை செய்யற இடத்துல எனக்கு உயர்வே கிடைக்க மாட்டேங்குது, அல்லது இந்த ஒரு எனக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் கொடுக்க வேண்டிய இந்த அதிகாரி எப்பதாலும் என்ன பண்றாரு, செய்யற வேலையை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளவுதான் நல்லா செஞ்சாலும் என்ன என்ன பண்ண மாட்டாரு, அப்ரிஷியேட் பண்ண மாட்டாரு, நான் செய்யற வேலையை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில எப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் உங்க மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ராஜாக்களை கர்த்தர் இந்த காலங்களை தள்ளிவிட விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, கர்த்தர் நமக்கு நம்முடைய உயர்வுக்கு விரோதமா இருக்கிற எந்த ராஜாக்களா இருந்தாலும் சரி அவர்களை மாற்றவே மாட்டார். அதை நான் வாசித்த ஒரு சில சம்பவங்களை கண்டுபிடிச்சோம். நமக்கு நம்முடைய உயர்வுக்கு விரோதமா யாராவது ஒரு வந்தாங்கன்னா அவங்கள கர்த்தர் மாற்ற மாட்டாருன்னா நல்லவனா மாற்ற மாட்டாரு. அவங்கள வந்து இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணிடுவாரு, எடுத்துருவாரு. எந்த சவுல் ராஜா இந்த தாவீது ராஜா ஆகக்கூடாதுன்னு சொல்லி அன்று முதல் அவன் காய் மகாரமாய் பார்த்தான் அப்படின்னா அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தான். இவன் எங்க போறான், என்ன பண்றான், எதனாச்சும் ட்ரிக்கு பண்ணி நம்முடைய இதை என்ன பண்ற போறானோ, எடுத்துட போறானோ. ஆல்ரெடி ஜனங்களும் அவனுக்கு சாதகமா இருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் லைட்டா கண்ணசந்தா போதும், அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ ஜாலியாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்று முதல் தாவீது மேல ஒரு கண்ணு வச்சான். ஹல்லேலூயா. அவன் ஆனா பாருங்க, அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் என்னைக்கு அவன் தாவீது மேல கண்ணு வச்சானோ அன்னைக்கு ஆண்டவர் அவன் இந்த சவுல் மேல கண் வைக்க ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சவுல் எந்த சவுல் தாவீது உயர்வுக்கு விரோதமா இருந்தானோ அதே சவுல் அந்த யுத்தத்துல அவனும் அவனுடைய குமாரனும் அந்த மற்றவர்களால் அவன் சாவல. அவனுக்கு அந்த யுத்தத்துல அவனுக்கு நிறைய காயப்பட்டதுனால அந்த காயம் அந்த வலி தாங்க முடியாம அவன் என்ன பண்ண, அவனுடைய அந்த பட்டயத்தையே மணல்ல நட்டு வச்சு அவனே அந்த பட்டயத்து மேல என்ன பண்ணிட்டானா விழுந்து செத்துட்டான். அந்த நேரத்துல கூட அவனுக்கு ஒரு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு வட்டலாம் அவர் சொல்றாரு, அந்த புறஜாதி மக்கள் வந்து என்னை கொலை பண்ணாங்கன்ற பேர் எனக்கு வேணாம், அதனால நானே என்ன பண்ணிடுறேன், என் இதுல விழுந்து என்ன பண்ணிடுறேன், செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவனே என்ன பண்ணா செத்துப்பான். அதான் நான் சொல்றேன், நம்முடைய உயர்வுக்கு விரோதமா எப்படிப்பட்ட ஆட்கள் எழுப்பினாலும் கர்த்தர் அவர்களை நல்லவர்களாக மாற்ற மாட்டார், அவர்களை அந்த ஸ்தானத்திலிருந்தே கர்த்தர் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. அவன் இந்த காலங்களில் விசுவாசமா அதிகாரமா சொல்ற உங்களுடைய உயர்வுக்கு விரோதமா இதுவரைக்கும் ஏதாவது மனிதர்களோ ஏதாவது ராஜ்யங்களோ அதிகாரங்களோ இருந்தது அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த புதிய சீசன்ல இந்த புதிய காலத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிற ஜனங்களா இருந்தாலும் சரி அதிகாரங்களா இருந்தாலும் சரி கர்த்தர் அதை அடியோடு அகற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொன்னது போல 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது 1 4 10ஆம் அதிகாரம் 13 14 வாசிக்கும் போது, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தம்
செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். அல்லேலூயா. ஆமென். புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுல பவுலா மாத்தினது போல இந்த பழைய ஏற்பாட்டில் இருந்த சவுல கர்த்தர் மாத்தல. அதுக்கு பதிலா வசனம் சொல்லுது, அந்த சவுல கர்த்தரே கொன்றார். அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, அதற்காக கர்த்தர் அவனை கொன்றார். தாவீது கொல்லல, அல்லது வேற யாரையோ வச்சு கொலை செய்யல. ஆண்டவரே என்ன பண்ணாரு? அவனை பார்த்து கொண்டார். நான் சொல்றேன், இந்த காலத்துல உங்களுக்கு விரோதமா, உங்க உயர்வுக்கு விரோதமா வருகிற யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அதிகாரங்களா இருந்தாலும் சரி, கர்த்தரே அந்த அதிகாரத்தை இல்லாமல் போகும்படியா செய்வார். அல்லேலூயா. அதெல்லாம் பேசுவார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் எஸ்தருடைய வாழ்க்கையில பாருங்க, எஸ்தர் ராணியாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு ராஜாத்தி விளக்கப்பட வேண்டும். அதையாவது அந்த ராஜாத்தின் பேரு வஸ்தி. வஸ்திய இருந்த ஸ்தானத்துல இருந்து விளக்கின நிமித்தமா தான் கர்த்தர் அந்த இடத்துல யாரை கொண்டு வந்தா? எஸ்தரை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆமென். இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நம்முடைய உயர்வுக்கு விரோதமா இருக்கிற எப்படிப்பட்ட ராஜ்யங்களான அதிகாரங்களான சரி, கர்த்தர் நமக்காக அந்த ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொள்ள கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைகளா இருந்த எகிப்து தேசத்துல எகிப்தியர் மத்தியில அந்த முழு தேசத்துல இருந்த இஸ்ரவேலர்ல இந்த எகிப்தியர் பயங்கரமான கொடுமையா வேலை வாங்கினார். அந்த பார்வோன் என்று சொல்லக்கூடிய ராஜா மிகவும் கடினமா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இதை அவங்க கடினமா நடத்தினதை இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்க கூடாம தேவனை நோக்கி கூக்குரலிட்டாங்க. அவனுடைய பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில வந்து என்ன பண்ணுச்சு? எட்டினர். 10 அற்புதங்களை மோசே மூலமா என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அந்த 10 அற்புதங்களை நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஒவ்வொரு முறையும் இந்த பார்வோன் சரி நான் உங்களை விட்டுறேன் சொல்லி அவங்க நம்பி போகும்போது வசனம் சொல்லும், தேவன் கர்த்தர் வந்து பார்வோனுடைய இருதயத்தை என்ன பண்ணாரா? கடினப்படுத்தினார். 10 முறையும் கடினப்படுத்தினார். 10 முறையும் அவனை நல்லவனா மாற்றவே இல்லை. ஆனா 10வது முறைக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஜனங்கள் எல்லாரும் அந்த தேசத்திலிருந்து புறப்பட்ட போது எந்த பார்வோன் அவர்களை அடிமையாக நடத்தினாலும், எந்த பார்வோன் அவர்களை கொடுமையாக நடத்தினாலும், அதே பார்வோனை கர்த்தர் செங்கடல்ல பார்வோனையும் அவனுடைய சேனையும் அவர் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றார், இன்று காட்ட யூத்தில் ஒருபோது என்ன பண்ண மாட்டேன்? வாழ மாட்டேன். நான் சொல்றேன், இந்த புதிய நாட்களுக்குள்ள புதிய காலத்துக்குள்ள வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியங்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்ததோ, என்னென்ன காரியங்கள் அடிமையாக வைத்திருந்ததோ, என்னென்ன காரியங்கள் கொடுமையாக நடத்தி கொண்டிருந்ததோ, அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரை தள்ளிவிட போகிறார். அல்லேலூயா. இனி அதை தேடியும் காணாதிருப்பான் என்ற வார்த்தைப்படியே, இன்று கண்ட ஈட்டில் வரும்போது காண மாட்டான் என்ற வார்த்தைப்படியே, நம்முடைய உயர்வுக்கு விரோதமா இருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் இந்த புதிய சீசன்ல, இந்த புதிய காலத்துல அவரே அதை தள்ளிவிட போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த காலத்துல இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்ற போகிறார். ஒரு உயர்வுக்கான காலகட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வர போகிறார் என்று சொல்லும்போது, அந்த உயர்வுக்கு என்னெல்லாம் தடை இருக்குதோ எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். அல்லேலூயா. அதுல விசுவாசிக்கலாம். இந்த காலத்துல இந்த புதிய சீசனுக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது கர்த்தர் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இருந்த எல்லா அந்த தேக்க நிலைமை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. வரோம், சாப்பிட்றோம், காலையில் எழுச்சிக்கிறோம், வேலைக்கு போறோம், மறுபடியும் நைட்டு வரோம், தூங்குறோம். இந்த 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 ஒரு சைக்கிளை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒரு பிரேக் பண்ண போறாரு. எந்த ஒரு உயர்வும் இல்லை. நான் வேலைக்கு போனாதான் சம்பாத்தியம், நான் வேலை செஞ்சாதான் எனக்கு வீட்டில் குடும்பம் ஓடும், அல்லது வேலைக்கு என்ன பண்ணணும், லீவ் போடாமல் கரெக்டாக என்ன பண்ணணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டீன்ல வாழ்ந்து இதில் விரக்தியில் ஒரு வேலை இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், இந்த நாள்ல இருந்து ஒரு புதிய சீசனை கத்து உங்க வாழ்க்கையில அவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. புதிய காலத்துக்குள்ள அவர் நடத்துக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும், மைண்ட்லேயே நீங்க யோசிக்கணும். அதாவது இன்னில இருந்து நீங்க எப்படி யோசிக்க ஆரம்பிக்கணும்னா, வழக்கமா போற வேலை தான். நான் இப்ப பேசுறதுனால எதுவும் உங்க இதுல நீங்க கண்ணு முன்னாடி எதுவும் மாறினது போல உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். பாஸ்டர் புதிய காலம் திறந்துறாரு, புதிய சீசன் சொல்றாரு. ஆனா வேலைக்கு வந்து பார்த்தா அதே பழைய மனுஷங்க தான் இருக்காங்க, அதே பழைய பிரச்சனை தான் இருக்கு. அந்த பிரச்சனையை நீங்க பார்க்காதீங்க. உங்க மைண்ட்ல கர்த்தர் ஒரு விதையை போட்டிருக்காரு. அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? வளரும். இன்றைக்கு ஒரு வேலை உங்க கண்ணுக்கு மேல எகிப்தியரை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு நைட்ல கர்த்தர் எல்லா வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறாரு. அல்லேலூயா. ஆமா. இந்த சவுல் வந்து செத்து போக வேண்டிய வயசு கிடையாது. தாவீது கூட கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். இவருக்கு இப்பதான், ஒருவேளை நான் ஒரு உதாரணமா சொல்றேன், இவருக்கு இப்பதான் 50 வயசு ஆகுது. என்னுடைய கால்குலேஷன் படி பார்த்தா கூட ஒரு 80 வயசு வரைக்கும் என்னவா இருப்பாரு? ராஜாவா இருப்பாரு. ஆண்டவர் என்ன இவ்வளவு இள வயசுல அபிஷேகம் பண்ணி இன்னும் நம்ம அந்த ராஜாவா பார்க்கறதுக்கு 30 வருஷம் காத்திருக்கணுமா
அவன் நினைச்சு ஒருவேளை அவனை பயந்து ஓடிட்டு இருந்தான். ஆனா அவன் சற்றும் எதிர்பாராத ஒரு நாள் திடீரென்று அந்த சவுல் மரித்து போனான். அல்லேலூயா. வசனத்துல கர்த்தரே அவனை கொன்று கொண்டான்னு வாசிக்கிறோம். அதுபோல இந்த வஸ்தி என்று சொல்லக்கூடிய ராணி, அவங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் சாவு வரைக்கும் இந்த நாட்டுக்கு யார் தான் ராணிக்காக நினைச்சிருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பாராத திடீரென்று அந்த ராணி என்ன பண்ணா, மரித்து போனான். அந்த இடத்துல எஸ்தர் ராஜாத்தியாக மாறினார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் ராஜா எஸ்தர் மீது அன்பு வைத்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம மேல அன்பு வைக்கிற ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளுகிறவர்னா நமக்கு விரோதமாக இருக்கிற ராஜாக்களை தள்ளி நம்ம மேல் அன்பு வைக்கிற ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. நமக்கு தயவா இருக்கிற ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்னா நீங்க பல ராஜாக்கள் கல்வி வேலை செய்து கொண்டிருக்கலாம். உதாரணமா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா யோசேப்பு பாருங்க, அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எங்கெல்லாம் இருந்தாலும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக அவன் செய்யற காரியத்துல கர்த்தர் வாய்க்கப்படார். முதல்ல அவனுடைய ராஜா யார் அப்படின்னு சொன்னா போத்திபாருடைய வீட்டுல வேலைக்காரனா ஒரு அடிமையான பண்ணா இருந்தான். அப்ப அவன் எந்த ராஜ்யத்துக்கு அடியில இருந்தா, எந்த ராஜா அடியில இருந்தா, போத்திபார் சொல்லக்கூடிய ராஜா அடியில இருந்தான். ஆண்டவருக்கு தெரியும், இந்த போத்திபார் சொல்லக்கூடிய ராஜா அடியில இருந்தா இவனால என்ன பண்ண முடியாது, உயர முடியாது. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எடுத்துட்டு வந்து எங்க கொண்டு போனா, சிறைச்சாலை கொண்டு போனார். வசனம் சொல்லி சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல யோசேப்புக்கு என்ன கிடைச்சதா, தயவு கிடைச்சது. ஏன்னா ஜெயில இருந்தாலும் ஜெயில இருந்து ஜெயில் வார்டனுடைய கண்ணில் தயவு கிடைச்சதுனால அவனை குறிச்சு எந்த விஷயத்தையும் அவன்கிட்ட கேட்கல. இன்ஃபேக்ட் அவனை வந்து அங்க இருக்கிற மற்றவர்கள் தலைவன் என்ன பண்ணிட்டாரு, மாட்டினார். ஆனா ஆண்டவனுக்கு தெரியும், இன்னைக்கு உனக்கு இந்த ஜெயில ராஜாவா இருக்கிற இந்த ஜெயில் வார்டனுடைய ராஜா கிடையாது, எனக்கு தெரியும் உனக்கான ஒரு உண்மையான ஒரு ராஜா இருக்கிறார். அதுதான் யாருன்னா பார்வோன் ராஜா. அல்லேலூயா. பாருங்க, அந்த இந்த ரெண்டு ராஜாக்களே கர்த்தர் தள்ளி ஒரு புதிய ராஜாவை அந்த இடத்துல கொண்டு வந்தார். அந்த புதிய ராஜாவை கொண்டு வரும்போது பாருங்க, அந்த ராஜாவுக்கு ஒரு கனவை உண்டு பண்ணி அந்த கனவை அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு ஓவர் நைட்ல, இன்னைக்கு நைட்டு அவங்க சிறைச்சாலைனா எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நைட்டு படுக்கும் போது கூட நாளைக்கு இத்தனை மணிக்கு ஏச்சுதான் அந்த பெல் அடிக்கும் போது கரெக்டாக போய் என்ன பண்ணணும், லைன் அடிக்கணும், சாப்பாடு வாங்குறதுக்கு நினைச்சு யோசித்து படுத்துக்கலாம். ஆனா ஓவர் நைட்ல ஒரு கால் வருது, உன்னை ராஜா என்ன பண்றாரு, தீவிரமா உன்னை அழைக்கிறார், சீக்கிரமா உன்னை வர சொல்றாரு. அவன் ஒருவேளை போயிட்டு திருப்பி வந்துடலாம் கூட நினைச்சிருப்பான். ஆனா அவன் எதிர்பாராத விதத்துல அதே தேசத்துக்கு ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. எந்த ராஜாக்கள் வந்தா உங்க வாழ்க்கை உயருமோ, எந்த அதிகாரம் வந்தா உங்க வாழ்க்கை உயருமோ, அப்படிப்பட்ட ராஜாக்களை கர்த்தர் இந்த புதிய சீசன்ல புதிய காலத்துல உங்க வாழ்க்கையில உருவாக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி இதுவரைக்கும் யாருடைய அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா, தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமியார், இவர்களுடைய ராஜ்யத்தின் ஆளுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா ஒரு நாளில அவங்க எல்லாத்தையும் இழந்து இந்த புதிய ஒரு பட்டணத்துக்குள்ள வந்த போது நகோமியை பார்த்து ரூத் சொல்றான், நான் போய் வயல்ல போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ போறான். ஆனா அந்த இடத்துல போவாசுடைய கண்கள்ல அவளுக்கு திருப்பி கிடைத்தது. அல்லேலூயா. போவாஸ் சொல்லுகிறான், நீ பொறுக்கி கொள்ளும்படியாக எந்த வயலும் இடப்படாத போகாது. அந்த இடத்துல இயேசுவே ஒரு ராஜாவாய் போவாசை வந்து, நீ என் வயல்ல இருந்தாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீ என் வயல்ல இருந்தாதான் உன் மூலமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். அதனாலதான் அவளுக்கு முன்னாடி சந்தித்த எல்லா இழப்புகளும் அவ பார்வையில இழப்பு போல தெரிஞ்சது. ஆனா அதெல்லாம் கர்த்தர் எதிர்த்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேறொரு ராஜாவுக்கு அடியில இவளை மனைவியை கொண்டு வரப்படியாது. அல்லேலூயா. நான் சொல்ற இது வரைக்கும் நீங்க இழந்து போனதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன் கர்த்தர் சில காரியங்களை இழந்து போக செய்யறாங்க, சில மனிதர்களுடைய வாழ்க்கையில இருந்து பிரித்தெடுத்தார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உயர்வுக்கு அவர்களாம் ஒரு தடும் சுவரா என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. உங்க உயர்வுக்கு அவர்களால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனா கர்த்தர் சரியான நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. இந்த நியூ சீசன்ல கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆனா அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டாரோ, என்ன காரியங்களை நம்ம விட்டு வந்தோமோ, அதை திரும்பி என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் வாசித்தோம், ஒரு பாவம் நம்மை ஆளுகை செய்ததுன்னா பாவத்துக்கு நம்ம என்னவா இருப்போம், அடிமையா இருக்கும். பாவம் நம்மை ஆளுகை செய்யறோம், பாவம் தான் ராஜா, அது சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறதா இருக்கும். ஒருவேளை பாவம் செய்ய மாட்டோம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, மறுபடியும் விட்ட காரியத்தை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, தொடரக்கூடாது. ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் லோத்தையும் அவனுடைய முழு குடும்பத்தையும் அந்த சோதம் குமார பட்டணத்தின் அழிவிலிருந்து கொண்டு வந்தார். அவருக்கு சொன்ன ஒரு கட்டளை என்னன்னா, பின்னிட்டு திரும்பி பார்க்காம
முன்னாடி நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்ற 26 வசனம், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த காலங்களில் ஒருவேளை சில மனிதர்களை, சில உறவுகளை உங்க வாழ்க்கையில இருந்து கர்த்தர் எடுத்திருக்கலாம். பேசக்கூடாத நபர்களிடத்துல இருந்து உங்களை கர்த்தர் விலக்கி இருக்கலாம். சேரக்கூடாத நண்பர்களிடத்துல இருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கலாம், விலக்கி இருக்கலாம். மறுபடியும் போய் நீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போய் அட்டாச் ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய திரும்பி பார்த்தது நிமித்தமா தான் இந்த லோத்துடைய மனைவி உப்பு தூணானா அப்படின்னு சொல்றதை விட ஒரு நல்ல தேசத்துக்குள்ள கடந்து போக வேண்டிய அந்த சகோதரி நிமித்தமா இருப்பாங்க. அவங்க மாத்திரம் உப்பு தூணாகல, அந்த லோத்துடைய மனைவி இல்லாததுனால அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரிக்கிட்டு போனோம் இல்லையா. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக மோசமான ஒரு பாவத்துக்குள்ள அவங்க தள்ளப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், கர்த்தருடைய உயர்த்தை நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களை கர்த்தருடைய குடும்பம் உங்க உறவு நிலைமையில இருந்து என்ன பண்ணுவாரு, எடுத்துருவார். நீங்க யாருக்கெல்லாம் பேசக்கூடாதோ அவர்களெல்லாம் கர்த்தர் உங்க ரிலேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாரு, எடுத்துருவார். அப்படிப்பட்ட காரியங்கள்ல மறுபடியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில ஒரு சாபமான முறையிலும் அமைந்துவிடும். அது இந்த காலங்களில் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிற அதே தேவன் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். இந்த புதிய சீசன்ல புதிய காலத்துக்குள்ள கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை விட்டு வந்தோமோ அதை மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி தொட்டால் அதுவே நமக்கு ஒரு பெரிய சாபமா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சாபமான முறையிலும் அமைந்துடும். ஆகவே அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த புதிய சீசன் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஒரு காலமா இருக்கிறபடினால அவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவை கொடுக்கிறார். உயர்த்தும் போது கூடவே சேர்ந்து எதையும் கொடுத்துறாருன்னா ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். எப்படி சாலமோன் ஒரு ராஜாந்த ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்தின பிற்பாடு அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தா, கேளாத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், இவன் புதுசா இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறான். இந்த ராஜ்யத்தை நான் ராஜாவை ஏற்படுத்தினதுனால இந்த ராஜாவை மாற முடியாது. இந்த ராஜாவுக்கு உண்டான எல்லா ஞானமும் அறிவும் அவனுக்கு தேவை என்பது ஆண்டவர் அறிந்து அதை ஆட்டோமேட்டிக்கா அவன் கேட்காம கர்த்தர் என்ன பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு. அது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஸ்தானங்களுக்குள்ள நம்மை கொண்டு வரும்போது கர்த்தர் அதுக்கு உண்டான ஞானத்தையும் அறிவையும் சேர்த்தே நமக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைப்படியே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக மீண்டும் நான் சொல்றேன், இந்த காலத்தை மறந்து விடவே கூடாது. இந்த நாளிலிருந்து என்னுடைய உயர்வின் காலங்கள் ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. சீசன் ஆஃப் ப்ரமோஷன் என் வாழ்க்கையில ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல சீசன் ஆஃப் ப்ரமோஷன்ஸ்ல என்னென்ன ப்ரமோஷன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசம் ஒரு சிலருக்கு கர்த்தர் டபுள் ப்ரமோஷன்ஸை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிற அப்படின்னாரு எல்லாரும் உணர்ந்தால் பிடித்து இந்த காலத்துல நம்ம கேட்ட வார்த்தை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவருக்கு புதிய மாற்ற புதிய நன்மையான காரியங்களை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் உயர்த்தும்படியாக எல்லாருக்கும் கண்களை மூடி ஆண்டவருக்கு